செய்வீங்க. அப்போ வாக்குனால செய்யக்கூடிய பாவங்களுக்கு 2 அதிகாரம் போட்டார். அதான் புறங்கூறாமை பயனில சொல்லாமை. திருக்குறள் முழுக்க முழுக்க சித்தாந்தம் தான் வருது. புறங்கூறாமை பயனில சொல்லாமை. இரண்டு எதனால செய்யறோம்? வாக்குனால செய்யறோம். மெய்யினாலே செய்வதற்கு ஒரு அதிகாரம் போட்டார். தீவினை அச்சம். அது மெய்யினாலே செய்கின்ற குற்றங்கள். அப்ப இந்த 3 வகையாலும் குற்றங்கள் நிகழுங்கிறத தான் 5 அதிகாரமாக தொகுக்கிறேன். அப்போ இந்த 3ம் மனம், வாக்கு, காயம் இவற்றினாலே நாம் என்ன பண்றோம்? வினையை ஈட்டுகிறோம். ஒரு வினை செய்யப்படும் பொழுது அதுக்கு என்ன பேரு? நல்வினை, தீவினை. நல்வினை தீவினை என்பது அது எப்ப பயனை கொடுக்கும்? இந்த பிறவிலையும் கொடுக்கலாம், அது ரொம்ப ரேர். அடுத்த பிறவிலையும் கொடுக்கலாம், எத்தனையோ பிறவிகள் கழிச்சும் கொடுக்கலாம். அது ஒரு பேர் சொன்னாங்க. இப்ப முதல் சைவ சித்தாந்தத்துல ஒரு வினை வாங்க, நீங்க வரலையே நினைச்ச நம்ம ஆவலா வந்துட்டு. ஒரு வினை செய்யப்படும் பொழுது நல்வினை, தீவினை. அந்த நல்வினை தீவினையானது எப்போது உங்களுக்கு பலனை கொடுக்குதோ அப்ப எப்படி வரும்? இன்பம், துன்பம். நல்வினை இன்பத்தை தரும், தீவினை துன்பத்தை தரும். அப்ப இடையில இருக்கு பாருங்க, இடையில அதுக்கு தான் பாவம் புண்ணியம்னு பேர். பாவம் புண்ணியத்துக்கு என்ன பேருன்னு கேட்டா, ஒரு நல்வினை அதனுடைய பயனாகிய இன்பத்தை தரும் அளவும் ஒரு நிலையில் நிக்கல, பொட்டன்ஷியலா. அதுதான் புண்ணியம். அது பலனை, தீவினை அதனுடைய பலனை கொடுக்கிற வரை நிற்கிற காலம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் என்னது? அதுதான் பாவம். பாவம் புண்ணியம். அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. இப்ப நான் செய்யக்கூடிய அந்த நல்வினை தீவனையானது அடுத்த பிறவியில பலனை கொடுத்தா அதுக்கு பேர் அதிர்ஷ்ட கர்மம். அதுக்குதான் அதிர்ஷ்டம்னு பேர். அதிர்ஷ்டம். இப்போ அதிர்ஷ்டம் தெரியுது. இந்த குழுக்களில் அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு போடுறான் லாட்டரியில. இந்த குழுக்களில் அதிர்ஷ்டசாலி யார்? ஆனா அதிர்ஷ்டம்ங்கிறதுக்கு லக்குன்னு அர்த்தம் இல்லை. நம்மளே இன்னைக்கு அதிர்ஷ்டமா லக்குன்னு வச்சுட்டு இருக்கோம். நம்ம அதிர்ஷ்டம் என்பது ஒரு வினை இந்த பிறவியில செஞ்சது அடுத்த பிறவிலேயே பலனை கொடுத்தா அது அதிர்ஷ்டம். பல ஜென்மங்களுக்கு அடுத்து கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? திருஷ்டாதிர்ஷ்டம். இந்த பிறவியிலே பலனை கொடுத்தா திருஷ்டம். திருஷ்ட கர்மம், அதிர்ஷ்ட கர்மம், திருஷ்டாதிர்ஷ்ட கர்மம். அதுக்குள்ள டெக்னிக்கல் வார்த்தை. இப்போ இது வினை ஈட்டம். How we are earning the karmas. அடுத்து அந்த கர்மமானது, கர்மா என்பது சான்ஸ்கிரிட் வார்த்தை. தமிழ்ல எப்படி வரும்? கர்மம் என்று சொன்னால் அது ஒரு விதமானது தற்பவம், தற்சவம். ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்ல வரும்பொழுது 2 விதமா வரும். சில வார்த்தை தற்சமமா வரும், சிலது தற்பவமா வரும். அதுக்கெல்லாம் விதி சொல்லியிருக்கலாம். கர்மம் என்று வந்தால் தமிழுடைய இயல்பு கர்மம். கர்மம் என்று எழுதினால் அது இன்னொரு வகையான டிரான்ஸ்லிட்ரேஷன். இட்ஸ் நாட் எ டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்லிட்ரேஷன். அந்த வகையில் அது பலனை கொடுக்கும் பொழுது எந்த மீடியத்தின் வழியாக பலனை கொடுக்கும்? எப்பொழுதுமே ஒன்று சேர்வதற்கு ஒரு மீடியம் வேணும். அந்த மீடியம் என்ன எப்படி வருது அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொன்னாங்க? 3 வகையாக வரும். வரும் வழி 3. அந்த கன்மத்தை ஈட்டுவது 3, மனம், வாக்கு, காயம்.
அந்த கண்மம் நம்மை பாதிக்கும் பொழுது எந்த வழியில் வரும்? 3 வழியில் வரும். அதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? ஆதி பௌதீகம், ஆத்தி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம். ஒரு சடப்பொருளினால துன்பம் வந்தால் அது ஆதி பௌதீகம். ஒரு பூதத்தினாலே வருவது பௌதீகம். இன்னொரு உயிர்னால வருவது ஆத்தி ஆன்மீகம். இந்த 2 இல்லாம தெய்வ சங்கற்பத்தினால வர்றது ஆதி தெய்வீகம். இப்ப நான் போறேன், ஒரு கல்லோ ஒரு முள்ளோ காலில் குத்திருச்சு. அதை நான் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுறேன். அப்புறம் என்னாச்சு? அது போய் செப்டிக் ஆயிடுது. ஏடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இங்கே என்ன போடுறாங்க? ஏடின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அது உடனே போட்டால் 6 மாதம் கேரண்டி, செப்டிக் ஆகாது. இப்போ எனக்கு துன்பத்தை கொடுத்தது ஒரு கல்லோ முள்ளோ. அது என்னது? ஒரு பௌதீக பொருள். அந்த பௌதீக பொருளினாலே துன்பம் வந்தால் ஆதி பௌதீகம். ஒரு நாய் கடிக்குது, ஒரு வண்டு கடிக்குது, அல்லது ஒரு பாக்டீரியா, வைரஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசமும் உயிர் உள்ளவை தான். அதனால அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? ஆத்தி ஆன்மீகம். எதுன்னே ஃபிக்ஸ் பண்ண முடியாம தெய்வங்களின் வழியாக துன்பம் வரும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது? அந்த மீடியத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதனால அந்த தெய்வத்தின் வழியாகவும் துன்பங்கள் வரும். அதுக்கு என்ன பேரு? அதுக்கு தான் ஆதி தெய்வீகம். இந்த 3 மீடியத்தின் வழியாக நாம் என்ன பண்றோம்? நாம் செய்த நல்வினை தீவினைகளை நாம் அனுபவிக்கிறோம். அப்புறம் நிலை 3. அதாவது இப்போ நான் ஒரு நல்வினை தீவினை இந்த பிறவியில் செஞ்சிருக்கிறேன். அது போய் இந்த பிறவியில் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அது எப்படி நிற்குது? அதுக்கு ஸ்டேஜ் வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? ஆகாமியம். ஒரு வினையானது வரனை கொடுக்கின்ற வரை, இந்த உயிர் உடம்பிலே ஒட்டி கொண்டிருக்கிற வரை இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் ஸ்டேஜ். அதுக்கு பேர் ஆகாமியம். இந்த உயிர் இறந்த உடனே என்ன பண்ணுது? அது போய் இந்த ஆகாமிய வினையானது ஏற்கனவே பல்வேறு பிறவிகளை நாம் செய்திருக்கிற வினைகள் இருக்கு, அந்த வினைகளுடைய கூட்டத்தில் போய் சேர்ந்துருது. அதான் சஞ்சிதம். தி அக்யூமுலேட்டட் கர்மாஸ். சஞ்சிதம். இந்த பிறவியிலே எந்த ஒரு வினையை நாம் அனுபவிக்க வேண்டுமோ அதை மட்டும் அந்த வினையை அனுபவிக்க தகுந்த மாதிரி இந்த உடம்பு, இந்த நேரம், இவற்றையெல்லாம் கொடுக்கின்றவன் பிரம்மதேவன். அப்ப பிரம்மதேவன் என்ன பண்றான்? அந்த பிராரத்த வினையை, அதுக்குதான் என்ன பேரு? இங்க எந்த ஒரு வினைகளை, இன்பத்துணங்களை அனுபவிக்க வேண்டுமோ அதற்கு தகுந்தாப்புல உலகம், அதற்கு தகுந்தால உடம்பு, அதற்கு தகுந்தால சூழ்நிலை, இவற்றையோடு கூடிய ஒரு நிலையை உண்டாக்குறது பிரம்மதேவன். அன்னைக்கே சொன்னேன், பிரம்மன் வரும்போது நேற்றே அதை சொல்லிட்டேன். நாம் எப்படி சொல்லுகிறோம்? நேற்றே ஒன்று விளக்கினேன். பிரம்மா என்பது அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். உடனே பல கடவுளும் நீங்க போயிடக்கூடாது. அது நேற்றே விளக்கிட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? அதுக்குள்ள டெக்னிக்கல் டேர்ம் என்ன? சைவ சித்தாந்த பரிபாஷை தான் பிராரப்தம். பிராரப்தம். அதுக்குள்ள இலக்கிய சொல்லலாம் ஊழ். ஊழ். காமன் மேன்ஸ் பார்லன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா? அதான் தலையெழுத்து. அந்த பிராரப்தம்ங்கிற கான்செப்ட் ஒண்ணுதாம்மா. அந்த கான்செப்டுக்கு சாத்திரம் வச்ச பேர் பிராரப்தம், இலக்கியம் வச்ச பேர் ஊழ். தமிழ் இலக்கியங்கள், ஆண்டோருடைய தமிழ் இலக்கியம். அதான் ஊழியல்னு சொன்னார் திருவள்ளுவர். ஊழ்ங்கிறதுக்கு அதாவது ஊழ் அந்த காலத்தில் தமிழ் எப்படி படித்தாங்க?
ஒரு வார்த்தையை சொன்ன உடனே முதல்ல இலக்கண குறிப்பு சொல்ல தெரியணும், அதுக்கப்புறம் தான் அர்த்தத்துக்கு வரணும். இதுதான் அந்த கால தமிழ் மெத்தேடு. முதல்ல அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச், பார்சிங், ஆங்கிலத்தில் பார்சிங்னு பேர். பார்சிங் பார்சிங் சொல்லும்போது மீனிங்க்கு வேலை கிடையாது, அது எப்படி நிற்குது. ஊழ் என்றால் அது தமிழ் இலக்கணம் என்ன பேர் சொன்னாங்க, முதநிலை தொழிற்பெயர். இலக்கணத்துக்கு பேர் முதநிலை தொழிற்பெயர். அதாவது ஊழ்த்தல் என்ற வார்த்தை தல் என்ற விகுதி கெட்டு ஊழ் என்று வருகிறது. அந்த சொல்லுடைய முதநிலை மட்டும் நிற்குது. அப்போ ஊழ் என்ற வார்த்தைக்கு முழு வடிவம் என்ன, ஊழ்த்தல். ஊழ்த்தல் என்றால் பருவம் அடைதல். திருவள்ளுவரை ஆட்சி காண்கிறார், இணர் ஊழ்த்தும் நாராமலரையர் சொல்றார் இல்லையா, அதான் ஊழ். அது இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. நீ வீட்டுக்கு போய் சேர்றது வரைக்கும் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது எந்த காலம் வருமோ அந்த காலம் வரைக்கும் டைம் பாம். அது டைம் பாம் மாதிரி ஊழ். அதனாலதான் அந்த ஊழின் வழியாக வராததுக்கு தான் தமிழ் என்ன சொன்னாங்க, ஊழல்னு பேர் வச்சாங்க. ஊழல், ஊழ் பிளஸ் அல், ஊழல். அல் என்பது எதிர்மறை விகுதி. தமிழ் இலக்கணம் அப்படி படிக்கணும். அப்படி படித்தாதான் தமிழ் படிச்சிருக்கோம்னு அர்த்தம். சும்மா தான் ஸ்போக்கன் தமிழ் தெரிஞ்சால் தமிழன்னு அர்த்தம் இல்லை. பாரதியார் சொன்ன மாதிரி நாமமது தமிழரென கொண்டிங்கு வாழ்ந்தெழுது நன்றோ சொல்லியிருந்தார். அது ஒரு பெரிய விஷயம். அப்போ ஊழ், அதாவது த கான்செப்ட் இஸ் அ சேம். அந்த கான்செப்டுக்கு சைவ சித்தாந்தம் வச்ச பேர் பிராரதம், இலக்கியம் வச்ச பேர் ஊழ், காமன் மேன்ஸ்ல பவர்லைன்ஸ்ல வச்ச பேர் தான் தலையெழுத்து. அன்னைக்கு அதிலே பயன்படுத்தல. நேற்று பாடநிலை உட்காந்துருந்தாங்க, அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அயன் கையெழுத்து பிரம்மா எழுதின எழுத்து. தலையெழுத்து எழுதினவர் யாரு, பிரம்மா. அதனால அப்படியே சொல்லாத அருணகிரிநாதன், அயன் கையெழுத்து. It is written by whom? Written by Lord Brahma.